இப்போ எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா, ஏழைகளுக்கும் அநியாயமா வாங்குறவங்களுக்கும் கொடுத்துட்டா இவனுக்குன்னு என்ன இருக்கும் தெரியல. அவன்கிட்ட என்ன இருக்கணும் நமக்கு தெரியல. ஆனாலும் அவன் அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. நான் கொடுத்துட்றேன். அவன் இவ்வளோ நாளாக ஏதோ ஒன்று நான் இழந்துட்டேன், அது என்னன்னு தெரியாம தான் அவன் தவிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு எப்போ அவனுடைய வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து நுழைஞ்சாரோ அப்போவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு வந்துருச்சு. அவன் ஏதோ இழந்ததை போல இருந்தால அந்த இழப்பு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அது ஒரு நிறைவை தந்தது. அவன் ஏன் அந்த மாதிரி இருக்கிறான்ற ஒரு காரணத்தையும் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் என் ஆசையில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், மீதிய 4 மடங்கா யார்கிட்டலாம் அநியாயமா வாங்கணும் அவங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்றான். ஏனென்றால் அவன் வாழ்க்கையில என்ன தேவைன்றது இப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இவ்வளவு நாளும் அவன் வாழ்க்கையில தேவன் இல்லாமல் இருந்தார். இன்றைக்கு தேவன் அவன்